ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எப்படி இட்லி மாவு அரைக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் எப்பயும் கிரைண்டர்லலாம் அரைக்க மாட்டேன், மிக்சியில் தான் அரைப்பேன். ஆனால் இருந்தாலுமே நல்ல இட்லி எல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக வரும். அதே மாதிரி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி அரைக்கிறேங்கிறத பார்க்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ், நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் தாங்க எடுத்துருக்கேன். என்ன நம்ம அளவுக்கு எடுக்கிறோமோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும். கப்பு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கிளாஸ் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இந்த கிளாஸில் நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த 4வது கிளாஸுங்க இது. இப்போ இந்த 4வது கிளாஸ் போடும்போது மட்டும் நான் கொஞ்சமாக என்ன அரிசி எக்ஸ்ட்ரா, அதாவது திணை அரிசி, வரகரிசி, அந்த மாதிரி எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் இன்றைக்கி திணை அரிசி தாங்க எடுத்திருக்கேன். திணை அரிசி எப்படி இருக்குன்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே நான் இந்த நாட்டு திணை அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, நாட்டு திணை அரிசி அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அதை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் புழுங்கல் திணை அரிசி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அது பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 4 கிளாஸ் அளவுக்கு 4 கிளாஸ் அளவு அரிசி கூட கொஞ்சமாக திணை அரிசி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வரகு அரிசி இல்லை குதிரைவாளி இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக ஒவ்வொரு நாளும் நம்ம இட்லி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் இது சேர்த்த மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் மாறாது, அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே எதுவுமே மாறாதுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றிடுறேன் நான். இது ஊறட்டும் தனியாக. அடுத்து உளுந்து நான் அப்படியே ஊற வச்சிருவேங்க. இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும் போதே உளுந்துக்கும் ஊற வச்சிருவேன் நான். நம்ம 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து. 4:1 அதுதாங்க அளவு. இப்போ இது 1 கிளாஸ் மட்டும் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடயே நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். நம்ம எப்பயும் இந்த வெந்தயம் உளுந்து சேர்ந்து தனியாக ஊற வைக்கணுங்க. அதே மாதிரி அரிசியை தனியாக ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வெந்தயமும் அந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, இது ஊறின தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அந்த வெந்தயத்தோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதனால அதை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. ஆனால் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை மட்டும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். இது ரெண்டுமே ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இதை நிறையா நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. 3 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடுங்க. நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், திணை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன அரிசி உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெறும் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் இந்த கிளாஸில் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கப் மெஷர் பண்ணி கேட்குறீங்களோ அதே கப்பு தான். 4:1 அந்த ரேஷியோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை மட்டும் நான் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த உளுந்து வெந்தயம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது. இந்த அரிசியை ஏன் கழுவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஸ்டார்ச் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அதனால தான் நம்ம ஊற வச்சு கழுவும் போது அந்த ஸ்டார்ச் குறைஞ்சிருங்க. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கழுவி ஊற்றிடணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம சாதமே நல்லா வடித்து அந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஸ்டார்ச் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த சாதம் சமைச்சு நிறைய காய்கறி அந்த மாதிரி நிறைய சமைச்சு சாப்பிடும்போது அந்த காய்கறியோட சத்து எல்லாத்தையுமே இந்த ஸ்டார்ச் எடுக்க விடாதே சொல்லுவாங்க. எந்த காய்கறி இல்லை சத்தான பொருள் என்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் அதில் இருக்க சத்தை இந்த ஸ்டார்ச் எடுத்துரும், குறைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சாதத்தையே வடித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இட்லி இந்த மாதிரி தோசைக்கு மாவு அரைக்கும் போது நம்ம கண்டிப்பாக இந்த அரிசி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கழுவிடணுங்க. இப்போது நான் இந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க.
இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறாங்க, உளுந்து மட்டும் எப்பயுமே. இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க, இதில் பாதி ரைஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா மிக்ஸி வந்து ஓவராக ஹீட் ஆகிடக்கூடாது, அதனால ரெண்டாக பிரித்து அரிசியை மட்டும் ரெண்டாக பிரித்து ஒரு பாதி போட்டேன். மறுபடியும் அடுத்ததாக இதை அரைஞ்ச பின்னாடி நம்ம இன்னொரு பாதியை போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஓரளவு குறப்பாக அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. உளுந்து வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும், ஆனால் அரிசி வந்து ஓரளவு குறப்பாக இருக்கணும். ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிற ரைஸையும் நான் அரைச்சிக்கிறேங்க. இப்போ கடைசியாக அரைக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ அரைக்கும்போது இந்த கடைசி அரிசி கூட நம்ம மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தாங்க அரைக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த மாவு, அந்த உப்பு எல்லா கூடையும். பாருங்க, இந்த மாவு எல்லாத்துக்குமே தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு இல்லை தூள் உப்பு எது அவைலபிள் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நான் இப்போ அரைச்சிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேங்க. பாருங்க, இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்பவும் குறப்பாக இருக்கக்கூடாது, ஓரளவு தொட்டு பார்த்தா தெரியும், லைட்டாக மட்டும் குறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஏன் நம்ம பிரித்து அரைக்கணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடு ஆயிடக்கூடாது மிக்ஸி, அதனால தான் நம்ம பிரித்து அரைக்கணும். ரெண்டாக பிரித்து ஒரேக்கா ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி ரொம்ப ஹீட் ஆகிடுங்க. அப்போ மிக்ஸிக்கு வந்து மிக்ஸி வேகமாக டேமேஜ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரை இந்த மாதிரி ரெண்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி வெறும் மிக்ஸியை மட்டும் நான் நல்லா ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் தந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்படியே மிக்ஸியும் நல்லா கழுவுன மாதிரி ஆகிடுங்க. நான் இப்போ ஒரே ஒரு டிப் சொல்லிக்கிறேங்க. எப்போ நம்ம மாவு அரைச்சாலும், கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, இதில் கொஞ்சமாக ஒரு அரை அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வெறும் மிக்சியையோ இல்லை வெறும் கிரைண்டரையோ நம்ம ஓட விட்டோம் அப்படின்னா, தண்ணி மட்டும் ஊற்றி ஓட விட்டோம் அப்படின்னா, அந்த மாவு எல்லாமே, அந்த அழுக்கு எல்லாமே
ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவாமல் ரொம்ப ஈஸியாகவே அந்த அழுக்கு அந்த மாவு ஒட்டியிருக்க மாவு எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்தோம்னாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் எப்பயும் அப்படி தாங்க க்ளீன் பண்ணுவேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம நல்லா கையால் கலந்துக்கலாங்க. நம்ம கரண்டி வச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனால் கையால் கலந்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியாக அந்த மாவு புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரவு நம்ம கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அந்த உளுந்து அந்த அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது புளிக்க வைக்கணுங்க. அப்போ தான் அந்த இட்லியும் அந்த தோசை எது ஊற்றினாலும் சரி லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லா சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி இட்லியும் நல்லா மெத்து நல்லா பஞ்சாக வருங்க. உங்களால் மாவு புளிக்க மாட்டேங்குது, இல்லை குளிர்காலம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்கள் வீட்டில் அவன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை அவனை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம இந்த மாவு அந்த அவனுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது வேகமாக புளிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கிளாத்தோ இல்லை போர்வையோ வச்சு நீங்கள் அந்த குளிர் தெரியாமல் அதுக்கு நடுவில் அந்த பாத்திரத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மூடி போட்டுட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிடுங்க. அந்த குளிர்கால டைமிங்கில் அந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதும் இது வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் பிடிச்சிக்கும். அளவான எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருந்தது அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நிறையாவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். இன்னொரு டிப் சொல்கிறேன் இருங்க. நம்ம எப்போ மாவு புளிக்க வைக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாவை மேலே வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த மாவு சப்போஸ் பொங்குனாலும் அந்த தட்டிலே விழுவுங்க. நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் இந்த மாவு வேஸ்ட் ஆகாது. நம்ம எடுத்து மறுபடியும் இந்த கண்டெய்னர்லேயே போட்டுக்கலாம். இது இருக்கட்டும், அப்படியே நம்ம ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம், சரிங்களா? இது ஓவர் நைட் அப்படியே நான் விட்டுறேங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/2 டப்பா அந்த அளவுக்கு தாங்க வச்சுருந்தேன் மாவு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பொங்கி எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா எடுத்து விட்டு கீழேருந்து எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு கிளறணும். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் எப்படி இட்லி தோசை அதெல்லாம் வருது அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு மாவு வேகமாக புளிக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வெயில் படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா வேகமாக புளிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த அவன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அவனில் கூட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப ஈஸியாக புளிச்சிருங்க, ரொம்ப வேகமாக புளிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் வந்து உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். நீங்கள் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கலந்துரும் அதுவே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் இட்லி மற்றும் தோசை ரெண்டுமே ஊற்றி காட்டுறேன்.
நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்